யாழ் பழைய பூங்காவில் உள்ளக விளையாட்டரங்கு மூடத்தனமான செயல் என ஐங்கரநேசன் எச்சரிக்கை. நல்லிணக்க இலங்கை உருவாக்க தமிழ் முஸ்லிம் கட்சி தலைவர்களுக்கு ஜனாதிபதி அழைப்பு. தாந்தாமலை முருகன் ஆலய விவகாரம் தொல்பொருள் திணைக்களத்திற்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. அனுரவிடமிருந்து புலனாய்வுத்துறைக்கு சென்ற முக்கிய அறிக்கை 2 வாரங்களில் அதிரடி. நினைவேந்தல் தொடர்பில் கிளிநொச்சியில் விமல் வெளியிட்ட அறிவிப்பு. தமிழரசு கட்சி மாவீரர்களுக்கு செய்த துரோகம். யாழில் மாவீரர்களின் உறவுகளை கௌரவிக்கும் நிகழ்வு முன்னெடுப்பு. நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் தொடர்பில் அரசாங்கம் அமைதி கயந்த விசனம். இன நல்லிணக்கத்திற்காக கடும் சட்டங்கள் தேவை. ரிசாட் எம்பி ஜனாதிபதியிடம் கோரிக்கை. தொன்மை வாய்ந்த யாழ்ப்பாண பழைய பூங்காவில் புதிதாக உள்ளக விளையாட்டரங்கொன்றை அமைப்பதற்கான பணிகள் துரிதகதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. யாழ் நகரில் அமைந்துள்ள பல நூற்றாண்டுகள் ஆயுளையும் தாண்டிய மரங்களை கொண்டு ஒரேயொரு பூங்காவாக விளங்கிய பழைய பூங்கா ஏற்கனவே தொலைநோக்கு சிந்தனையின்றி அமைக்கப்பட்ட கட்டடங்களால் குற்றியுறும் குளையுறுமாக சிதைந்து போயுள்ளது. இந்நிலையில் தற்போது புதிதாக உள்ளக விளையாட்டரங்கை அமைப்பது பழைய பூங்காவின் உயிரை ஒரேயடியாக பறைக்கும் ஒரு மூடத்தனமான செயல் என்று தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன் எச்சரித்துள்ளார். பழைய பூங்காவில் உள்ளக விளையாட்டு அரங்கை ஒன்றை நிர்மாணிப்பதற்கான அடிக்கல் நாட்டுகின்ற விழா நடைபெறுகின்றது. வடக்கு மாகாண மரநடுகை மாதமாக இந்த கார்த்திகை மாதத்தில் நாங்கள் மரங்களை நட்டு கொண்டிருக்கின்றோம். நாங்கள் மரங்களை நடுகை செய்து கொண்டிருக்கின்ற அதே நேரம் ஏற்கனவே ஒரு தொல்லியல் தன்மை மிக்க பல நூறாண்டுகள் பழமை வாய்ந்த மரங்களை கொண்ட பழைய பூங்கா கட்டிடக்காடுகளாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இது மிக மோசமான எதிர்விளைவுகளை எங்களிடம் ஏற்படுத்தப் போகின்றது. ஏற்கனவே பழைய பூங்கா ஒரு தொலைநோக்கற்ற சுற்றுச்சூழல் சிந்தனையற்ற நீடித்து நிலைக்கக்கூடிய கூட முடியாத அபிவிருத்தி திட்டம் என்கின்ற பெயரில் கட்டிடக்காடுகளாக மாறியிருக்கக்கூடிய நிலையில்தான் இப்பொழுது புதிதாக ஒரு உள்ளக விளையாட்டு அரங்குக்காக கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றது. இலங்கையின் காற்றுத்தரம் ஆய்வு செய்யப்பட்டதில் யாழ் மாவட்டம் மிக மோசமான 2வது இடத்தில், அதாவது மாசடைந்த நகரங்களில் 2வது இடமாக யாழ் மாவட்டம் காணப்படுகின்றது. உண்மையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய காடுகளே இல்லாத யாழ் மாவட்டத்தில் ஒரே ஒரு நகர காடாக இந்த பழைய பூங்கா தான் இருந்து வந்துள்ளது. அதில் எஞ்சி இருக்கக்கூடிய பகுதியையும் நாங்கள் இந்த உள்ளக விளையாட்டரங்கு என்ற பெயரில் கபலீகரம் செய்வதன் மூலம் நாங்கள் அந்த பழைய பூங்காவினுடைய மூச்சை நிறுத்தப் போகின்றோம். இங்கே பழைய பூங்காவில் இருக்கக்கூடிய மரங்கள் அந்த சுற்றுச்சூழலினுடைய இயல்பு மாத்திரம் மூச்சை நிறுத்தப் போகின்றது அல்ல, மிக மோசமான காற்றை சுத்திகரிக்கின்ற வடிகட்டியாக விளங்குகின்ற அந்த பழைய பூங்காவை நாங்கள் அழிப்பதன் மூலம் நாங்கள் எங்களை நாங்களே அழித்துக் கொள்ளுகின்றோம். அரசாங்கம் நிதியை ஒதுக்குகின்றது என்கின்றதற்காக எங்களுடைய அதிகாரிகளும் அவர்களுக்கு சாமரம் வீசுவது போன்று இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது. விளையாட்டு மைதானங்கள் அது உள்ளகமோ வெளியகமோ இந்த மைதானங்கள் தேவை என்கின்றதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது அமைவதற்கான இடம் இந்த பழைய பூங்கா அல்ல என்கின்றது எங்களுடைய ஆணித்தரமான கருத்து. வடக்கு மாகாணத்தினுடைய ஆளுநராக தற்பொழுது இருக்கக்கூடியவர் ஏற்கனவே யாழ் மாவட்டத்தினுடைய அரச அதிபராக இருந்த பொழுது இனிமேல் புதிய எந்த ஒரு கட்டுமானங்களும் இந்த பழைய பூங்காவில் மேற்கொள்ளப்படாது என்கின்ற உறுதிகரமான தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இப்பொழுது அவர் ஆளுநராக இருக்கின்றார். அவ்வாறான நிலையில் இந்த கட்டிடக்காடுகளாக மிச்சமாக இருக்கக்கூடிய அந்த பூங்காவின் நிலப்பரப்பையும் விழுங்குகின்ற நிகழ்ச்சிக்கு ஆளுநர் உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தவறுகின்ற பட்சத்தில் மக்களிடமிருந்து பாரிய எதிர்வினைகள் போராட்டங்கள் இதற்கு எதிராக மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியும் நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். இந்த அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வருபவர்களிடம் நாங்கள் ஒரு மன்றாட்டமான கோரிக்கையை நாங்கள் முதலில் வைக்கின்றோம். இங்கே
எங்களுடைய மக்களினுடைய இருப்புக்கு, இந்த நகரவாழ் மக்களினுடைய இருப்புக்கு மிகவும் இன்றியமையாததாக இருக்கின்ற இந்த கட்டிட காடுகளின் மூலம் இந்த பூங்காவை சிதைத்தீர்கள் என்கின்ற அவப்பெயருக்கு நீங்கள் ஆளாக வேண்டாம். தயவு செய்து இதனை மீள்பரிசீலனை செய்து இந்த உலக விளையாட்டரங்கை தாபிப்பதில் இருந்து நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அனைத்து மத மற்றும் கலாச்சார அடையாளங்களையும் மதித்து இந்த நாட்டின் ஒவ்வொரு பிரஜைக்கும் சுதந்திரமாக வாழ வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் நமது நாடு எந்த ஒரு இனவாத வலையிலும் சிக்குவதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது என்றும் வலியுறுத்திய ஜனாதிபதி அதற்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலை திட்டத்திற்கு அனைவரும் ஆதரவளிக்குமாறு அழைப்பு விடுத்தார். இந்த ஆண்டு டிசம்பரில் நடைபெறவிருக்கும் இலங்கை தினத்திற்காக தற்போது திட்டமிடப்பட்டுள்ள நிகழ்ச்சி திட்டங்கள் குறித்து எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகளின் தலைவர்கள் பிரதிநிதிகளுக்கு விளக்கமளித்தல் மற்றும் கருத்துகள் பரிந்துரைகளை பெற்றுக்கொள்வதற்காக நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பில் கலந்து கொண்ட போது ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க இவ்வாறு தெரிவித்தார். சமூகங்களுக்கிடையில் புரிந்துணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் நல்லிணக்கத்துடன் கூடிய இலங்கையை உருவாக்கும் தொலைநோக்கு பார்வையுடன் அனைத்து சமூகங்களையும் ஒன்றிணைத்து இலங்கை தினம் கொண்டாட திட்டமிடப்பட்டுள்ளது. அனைத்து இன மக்களையும் ஒன்றிணைத்து இலங்கை தினம் கொண்டாட ஏற்பாடு செய்யப்படுகின்றமை இதில் கலந்து கொண்ட அனைத்து கட்சி தலைவர்களாலும் பிரதிநிதிகளாலும் பாராட்டப்பட்டதுடன் இது தொடர்பாக தமது கருத்துகளையும் பரிந்துரைகளையும் அவர்கள் முன்வைத்தனர். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவின் வழிகாட்டுதலின் கீழ் அரசாங்கத்தால் செயல்படுத்தப்படும் போதைப்பொருள் அச்சுறுத்தலை தோற்கடிப்பதற்கான முழுநாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு மற்றும் நாட்டில் தேசிய மற்றும் மத ஒற்றுமையை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்திற்கு நிபந்தனையொன்றை தாம் ஆதரவளிப்பதாகவும் பிரதிநிதிகள் இதன்போது வலியுறுத்தினர். புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் தலைமையின் கீழ் ஏற்பாடு செய்யப்படும் இலங்கை தின தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் ஏற்பாடு குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் அரசியல் மத மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மை கப்பால் அனைவரும் ஒரு பொதுவான தளத்தில் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி திட்டங்களையும் செயற்திட்டங்களையும் உருவாக்குமாறு ஏற்பாட்டு குழுவிற்கு ஜனாதிபதி மேலும் அறிவுறுத்தினார். புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி, சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் பிரதி அமைச்சர் முனீர் முனீப்பர், புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் பிரின்ஸ் சேனாதர் ஆகியோருடன் தமிழ் முற்போக்கு கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்தி மனோ கணேசன் மற்றும் பழனி திகாம்பரம், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்தி ரிசாத் பதியுதீன், இலங்கை முஸ்லிம் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்தி MLM ஹிஸ்புல்லா, இலங்கை தொழிலாளர் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி காதர் மஸ்தான், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்தி செல்வம் அடைக்கலநாதன், இலங்கை தமிழரசு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி இளையதம்பி ஸ்ரீநாத், கவீந்திரன் கோடீஸ்வரன், துரைராசா ரவிகரன் மற்றும் சுயேட்சை குழுவின் ராமநாதன் அர்ச்சுனா உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு தாந்தாமலை முருகன் ஆலயத்திற்கு அருகில் அமைக்கப்பட்டுள்ள தொல்பொருள் பதாகையை எதிர்வரும் திங்கட்கிழமைக்குள் அகற்றாவிட்டால் தொல்பொருள் திணைக்களத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என மண்முனை தென்மேற்கு பட்டிலைப்பிளை பிரதேச சபையின் தவிசாளர் இ. திரேசகுமாரன் தெரிவித்தார். மண்முனை தென்மேற்கு பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட தாந்தாமலை கிராமத்திலே அமைந்திருக்கின்ற எங்களுடைய பாரம்பரியமான பூர்வீகமாக எங்களுடைய இந்து மதத்தை பேணி பாதுகாக்கின்ற வழிபாட்டு தலமாக இயங்குகின்ற எங்களுடைய முருகன் ஆலயத்திலே நேற்றைய தினம் யாருக்கும் தெரியாமல் வந்து கள்ளத்தனமாக வந்து அவர்கள் தொல்பொருள் திணைக்களம் தொல்பொருள் இடம் என்ற அந்த பெயர் பலகையை மாட்டிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். உண்மையாகவே அவர்கள் ஒரு திணைக்களமாக நாங்கள் பார்க்கவில்லை. ஏனென்று சொன்னால் ஒரு திணைக்களத்துக்கு தெரிய வேண்டும் இந்த பிரதேசத்திலே பிரதேச சபையின் ஊடாக பிரதேச சபையின் அனுமதி எடுத்த பின்புதான் ஒரு பெயர் பலகையை மாட்டலாம் என்று. ஆகவே நாங்கள் அதை ஒரு திணைக்களமாக பார்க்கவில்லை. அவர்கள் ஒரு பௌத்த மதத்தினுடைய கொள்கைகளை பரப்புகின்ற ஒரு திணைக்களமாகத்தான் நாங்கள் அதை பார்க்கின்றோம். ஆகவே இது மிகவும் ஒரு கண்டிக்கத்தக்க விடயம். இது சிங்கள பௌத்த மக்களை பாதுகாக்கின்ற ஒரு திணைக்களத்தோடு மட்டுமல்ல, அவர்களுடைய அந்த மதத்தை பரப்புகின்ற ஒரு திணைக்களமாகவும் நாங்கள் இதை பார்க்கின்றோம். ஆகவே உடனடியாக அவர்கள் அந்த பேர்பலகையை அகற்ற வேண்டும். அப்படி அகற்றாத பட்சத்தில் நாங்கள் இன்று போய் சென்று பார்த்து வந்திருக்கின்றோம். அந்த இடங்களை உடனடியாக அந்த பேர்பலகைகள் அவர்கள் மாற்ற வேண்டும். மாற்றாத பட்சத்தில் நாங்கள் அதற்கு எதிராக எங்களுடைய மக்கள் இணைந்து மக்கள் போராட்டம் வெடிக்கும். இது அவர்களுக்கு தெரிய வேண்டும். கடந்த 3 நாட்களுக்கு முன்பு திருகோணமலையிலே நடைபெற்ற கிழக்கு மாகாணத்தை மையப்படுத்தி அவர்களுடைய இந்த செயல்பாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது.
ஆகவே இதை எந்த ஒரு வகையிலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம். ஆகவே எங்களுடைய மக்கள், எங்களுடைய பிரதேசம், எங்களுடைய இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற இந்து ஆலயங்களை நாங்கள் மையப்படுத்தி எங்களுடைய மக்கள், அதாவது 90% 99% இந்து மதம் வாழ்கின்ற, இந்து மக்கள் வாழ்கின்ற ஒரு இடமாக இந்த பிரதேசத்தை நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே இப்படியான ஒரு நயவஞ்சக வேலைகளை அவர்கள் செய்யக்கூடாது. நான் உடனடியாக இன்று அந்த திணைக்களத்துக்கு எழுத்து மூலமான ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கின்றேன். ஆகவே இவர்கள் உடனடியாக வந்து அந்த பெயர்ப்பலகையை அகற்றாத பட்சத்தில் நான் திங்கட்கிழமைக்கு பிற்பாடு அதற்கு ஊடான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே இது அவர்களுக்கு சொல்லுகின்ற ஒரு திணைக்களம் என்ற முறையிலே நாங்கள் இதை சொல்லி வைக்க விரும்புகின்றேன். இல்லாத பட்சத்தில் நாங்கள் அதை அகற்றியிருப்போம். ஆகவே ஒரு திணைக்களம் என்றபடியால் அரச நிறுவனம், நாங்களும் ஒரு அரச திணைக்களம். ஆகவே அவர்கள் இதை உடனடியாக அகற்றுவதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் நாங்கள் இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்பதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன். நன்றி. நுகைகுடையில் இடம்பெற்ற எதிர்க்கட்சிகளின் பேரணி தொடர்பில் தொடர்ந்து பல்வேறு தகவல்கள் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன. அதேவேளை குறித்த பேரணி குறித்து இதுவரை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எவ்வித கருத்துக்களையும் முன்வைக்கவில்லை. மேலும் இந்த பேரணியின் போது பதிவாகியிருந்த பல காணொளிகள் வெளியாகிய வண்ணம் உள்ளன. குறிப்பாக பேரணியில் பங்கு பெற்றிருந்த ஆதரவாளர்களின் நடவடிக்கை மற்றும் மதுபோதையில் இருந்தமை தொடர்பான காணொளிகள் மக்கள் மத்தியில் பேசுபொருளாகியுள்ளன. அதே நேரம் நாமல் ராஜபக்ச மேடையில் இருந்த போது முன்னாள் சபாநாயகர் ஒருவருடைய மகன் கை துப்பாக்கியுடன் இருந்தமையும் பெரும் கேள்விகள் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான புலனாய்வுத்துறைக்கு கிடைத்துள்ள ஒரு முக்கிய அறிக்கை தொடர்பிலும் பேசப்படுகின்றது. யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவுகூறுவதில் எந்த தடையும் இல்லை என போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நேற்று நடந்த ஊடக சந்திப்பொன்றிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், யுத்தத்தில் உயிரிழந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்துவது அவர்களின் ஜனநாயக உரிமை. அரசாங்கங்கள் வர முன்பே மக்கள் இறந்தவர்களை நினைவு கூர்ந்தனர். அது அவர்களின் ஜனநாயக உரிமையாகவே காணப்பட்டது. எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2 வருடங்கள் ஆகின்றது. மக்கள் இறந்த தங்களுடைய உறவினர்களை சுதந்திரமாக நினைவு கூற முடியும். பாதுகாப்பு படையினரும் அதற்கு தடையாக இருக்க மாட்டார்கள் என தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட மக்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்குவதற்கு மாவட்டத்தில் சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு துணை போகின்ற அரசியல் தரப்பொன்றின் ஆதரவுள்ள சிறு குழுவினர் தடையாக உள்ளனர். இதற்கு மாவட்ட மக்கள் மிகவும் ஆபத்தான நோய் மற்றும் நெருக்கடிகளுக்கு முகம் கொடுப்பதோடு மாவட்டத்தின் அபிவிருத்திக்கும் தடை ஏற்பட்டுள்ளது என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் சமத்துவ கட்சியின் பொதுச் செயலாளருமான மு. சந்திரகுமார் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நேற்று அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்துரைத்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், கிளிநொச்சி குளத்திலிருந்து நீரை பெற்று சுத்திகரித்து வழங்கி வருகிறது. ஆனால் கிளிநொச்சி குளமானது கிளிநொச்சி நகரின் அனைத்து கழிவுகளும் வந்து சேர்கின்ற குளமாக காணப்படுவதோடு 6 வழியாக ரத்னபுரம் பாலம் ஊடாக கிளிநொச்சி வைத்தியசாலை கழிவுகள் உட்பட மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கின்ற பல கழிவுகள் கிளிநொச்சி குளத்தை வந்தடைகிறது. அத்தோடு கிளிநொச்சி குளம் மற்றும் அதன் நீரந்து பகுதிகளை ஆக்கிரமித்து குடியேறியுள்ளவர்களின் மலக்கழிவுகளும் கிளிநொச்சி குளத்திற்கு வருகிறது. இதன் காரணமாக கிளிநொச்சி குளம் கழிவுகள் நிறைந்து குளமாக காணப்படுகின்றது. இந்த குளத்திலிருந்தே நீர் பெறப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு குடிநீருக்கு விநியோகிக்கப்படுகிறது. ஆனால் நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையினரிடம் காணப்படுகின்ற நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மூலம் இக்கழிவுகள் அனைத்தும் முழுமையாக சுத்திகரிக்கும் இயலுமை காணப்படவில்லை. அதனால் கடந்த சில வாரங்களாக கிளிநொச்சி மக்களுக்கு விநியோகிக்கப்பட்ட குடிநீரின் தரம் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தமை நாம் அனைவரும் அறிந்த விடயமாகும். இரணைமடு குளத்தை மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறு குழுவினர் ஏகபோக உரிமை கோர அனுமதிக்க முடியாது. அவர்களின் நலன்களுக்காக மாவட்ட மக்களின் நலன்களை பகடியாக்க முடியாது. இரணைமடு கமக்கார் அமைப்புகளின் சம்மேளனம் என்பது சட்ட ரீதியான பதிவுக்குட்பட்ட ஒரு அமைப்பு அல்ல என்பது தகவல் அறியும் உரிமை சட்டம் ஊடாக ஊடகவியலாளர் ஒரு தகவலை பெற்று வெளிப்படுத்தியிருக்கின்றார். எனவே சட்ட ரீதியற்ற ஒரு அமைப்பின் கருத்துகளுக்காக கிளிநொச்சி மாவட்ட மக்களுக்கு பாதுகாப்பற்ற குடிநீரை விநியோகிக்க அனுமதிக்க முடியாது. எனவே இதற்கு விரைவில் உரிய தீர்வு காணப்படவில்லை எனில் பாதிக்கப்பட்ட மக்களுடன் வீதியில் இறங்க வேண்டி ஏற்படும் என அவர் தெரிவித்தார்.
ஒற்றையாட்சிக்குள் தேர்வுக்கு தமிழரசு கட்சி சம்மதித்து மாவீரர்களுக்கு துரோகம் செய்துள்ளனர் என செல்வராசா கஜேந்திரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலையில் நேற்று இடம்பெற்ற மாவீரர்களின் பெற்றோர்கள் கௌரவிப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், உங்களுடைய பிள்ளைகள் ஒற்றையாட்சி ஏற்க மறுத்து உயிர் கொடுத்து 15 ஆண்டுகள் இன்று கடந்துள்ள நிலையில் எங்களுடைய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தலைவர்களின் ஆதரவுடன் ஜனாதிபதி அனுரகுமார அரசாங்கம் ஒற்றையாட்சி அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்ற தயாராகிக் கொண்டுள்ளனர். ஆகவே மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. 19ஆம் தேதி ஜனாதிபதிக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையே சந்திப்பு இடம்பெற்றது. இதில் தமிழர்களுடைய 70 வருட கால சமஷ்டி கோரிக்கை கைவிட்டு வடகிழக்கு இணைப்பு, சுய நிர்ணய உரிமையை கைவிட்டு பௌத்த அரச மதம் என்பதை ஏற்றுக்கொண்டு ஒற்றையாட்சிக்குள் ஒரு தீர்வுக்கு சம்மதம் தெரிவித்துவிட்டு வந்துள்ளனர். அது மிக பெரும் அநியாயம். அது மாவீரர்களுக்கு செய்யப்படும் ஒரு அநீதி என குறிப்பிட்டுள்ளார். யாழில் மண்ணுக்காவு உயிர் நீத்த மாவீரர்களின் பெற்றோர், உறவினர் மற்றும் உரைத்துடையோரை கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. குறித்த நிகழ்வு நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நாவாந்துறை சென்ட் நிக்கலஸ் சனசமூக நிலையத்தில் கௌரவிப்பு நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது மாவீரர்களின் பெற்றோரினால் ஈகை சுடர் ஏற்றப்பட்டு மாவீரர்களின் திருவுருவப்படத்திற்கு சுடரேற்றி மலர் மாலை சூடி அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்வில் மாவீரர்களின் பெற்றோர்களுக்கு மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மாவீரர் தினத்தை முன்னிட்டு மாவீரர் பெற்றோர்கள், உறவினர்கள் மதிப்பளிக்கும் நிகழ்வு பிரதேசங்கள் ரீதியாக நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் 22/11/2025 முல்லைத்தீவு மாவட்டத்தில் முள்ளிவாய்க்கால் மேற்கு பகுதியில் மாவீரர் பெற்றோர்கள், உரித்துடையவர்கள் மதிப்பளிக்கப்பட்டுள்ளார்கள். முள்ளிவாய்க்கால் மேற்கு பிரதேசத்தினைச் சேர்ந்த மாவீரர் பெற்றோர்கள் முள்ளிவாய்க்கால் மேற்கு பாடசாலை முன்பாக இருந்து மங்களவாத்திய இசையுடன் மாலை அணிவிக்கப்பட்டு மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார்கள். சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்ட மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பொதிச்சூடர் ஏற்றப்பட்டு தொடர்ந்து மாவீரர்களின் பொதுப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மாவீரர் பெற்றோர்கள் மதிப்பளிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதன்போது மாணவியின் நடன நிகழ்வு மற்றும் வன்னிமயில் நடன கலைஞரின் நடன நிகழ்வு என்பன இடம்பெற்று மாவீரர்களின் வீரத்தியாகம், அர்ப்பணிப்பு தொடர்பிலான நினைவுரையினையும் மூத்த முன்னாள் போராளி அன்பரசன் நிகழ்த்தினார். புத்தர் சிலை விவகாரம் இலங்கையில் 2 தேசம் இருப்பதை உறுதி செய்கின்றது என அரசியல் ஆய்வாளரும் சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குநருமான சட்டத்திரணி சி. ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு நேற்று கருத்து தெரிவிக்கும் போது இவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இந்த விடயத்தின் பின் கருத்து தெரிவித்த சுமந்திரன், அனைத்து வடகிழக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பதவி விலக வேண்டும் என்று சொல்லியிருந்தார். மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன், திருகோணமலை நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரதி அமைச்சருமான அருண் ஹேமச்சந்திரா உடனடியாக தமது கட்சியில் சேர வேண்டும் என்று சொன்னார். இவ்வாறு கூடியவர்கள் சஜித் பிரேமதாச கூறிய கூற்றிற்கு எதிராக ஒரு அறிக்கை கூட விடவில்லை. இவ்வளவிற்கும் சஜித் பிரேமதாசவிற்கு வாக்களிக்க சொன்னவர்கள் இவர்கள்தான். இதில் அவர்கள் 2 மனோநிலையில் இருந்து தமது அறிக்கைகளை வெளியிட்டதை பார்க்க முடிகின்றது. இந்த புத்த விகாரை விவகாரங்களில் ஒரு ஆக்கிரமிப்பு பிரச்சினை, சட்ட பிரச்சினை மற்றும் ஒரு அரசியல் பிரச்சனையும் இருக்கிறது. ஆகவே தமிழ் தரப்புகள் இதனோடு சேர்ந்து அரசு செய்த அனைத்து ஆக்கிரமிப்புகளையும் ஆவணப்படுத்தி வெளியிடுவதில்தான் இந்த அரசு செய்கின்ற அனைத்து ஆக்கிரமிப்புகளையும் அம்பலப்படுத்த முடியும். இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பொறுத்தவரை மிகவும் அச்சப்பட்ட ஒரு சூழலில் இருப்பது போல்தான் தெரிகின்றது. மாவீரர் தினத்தை அச்சமின்றி அனுஷ்டிக்க முடியும் என்றார்கள். பின்னர் பயங்கரவாதிகளை நினைவுகூர முடியாது என்றார்கள். மற்றும் அவர்கள் கார்த்திகை வீரர்கள் தினத்தை நினைவு கூறுகின்றார்கள். ஆகவே இங்கு அவர்களுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டமாயின அவர் தெரிவித்துள்ளார். இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் முகமாக இனவாத மற்றும் மதவாதங்களை கையிலெடுக்கும் மத தலைவர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் தனிநபர்களுக்கு எதிராக இறுக்கமான சட்டத்தை நடைமுறைப்படுத்த தேவையான சட்ட ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசாத் பதியுதீன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் வலியுறுத்தியுள்ளார். இனவாதம், மதவாதம் ஊடாக நாட்டை குழப்பும் சக்திகளால் தான் இந்த நாடு இன்னும் பொருளாதார வீழ்ச்சியை கண்டிருக்கின்றது. இலங்கை சுதந்திரம் அடையும் போது தனிநபர் வருமானம் $48. ஆனால் இன்று ஜப்பானின் தனிநபர் வருமானம் $49. ஆகவே ஜப்பானை விட $1 வித்தியாசத்தில் தான் அன்று இருந்தோம். இலங்கையும் ஜப்பானையும் ஒப்பிடும் நாம் இன்னும் பொருளாதார வீழ்ச்சியைத்தான் சந்தித்திருக்கின்றோம். நமது நாடு இனவாதத்தினால் தான் குட்டிச்சுவராகி அதல பாதாளத்திற்கு சென்றிருக்கின்றது. ஆகவே இனவாத மதவாதத்தை பேசும் எந்த நபராக இருந்தாலும் அவருக்கு எதிரான சட்டத்தை மிகவும் இறுக்கமாக நடைமுறைப்படுத்த வேண்டும். சிங்கப்பூரில் இருப்பது போன்ற ஒரு சட்ட மாற்றத்தை நாம் அவசரமாக கொண்டு வர வேண்டும். அதற்கு நாம் பூரண ஆதரவுகளை வழங்குவோம். அத்துடன் முஸ்லிம், தமிழ், சிங்களம் மற்றும் கத்தோலிக்க என ஒவ்வொரு மார்க்கத்திற்கான சந்தேகங்களை தீர்ப்பதற்கு அல்லது தெளிவுபடுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை இலங்கையர் தினம் நாளில் மேற்கொள்ள அந்தந்த இன ரீதியான திணைக்களங்களூடாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். அரசினால் முறைப்படுத்தப்பட உள்ள இலங்கையர் தினம் என்ற தேசிய நிகழ்ச்சி திட்டத்திற்கு அனைவரும் ஆதரவு வழங்குவதாகவும் தெரிவித்தனர்.